சந்தோஷமா இருக்கும். நான் ஜன்னல் வழியா பார்ப்பீங்கன்னா இப்படி ஒரு பஞ்சுவாலிட்டியா அப்படின்னு. அதே போல தென்காசிலேருந்து வரும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர்ற வண்டி ஒரு பஞ்சராக வச்சு எவ்வளோ இருக்குதா கிட்டத்தட்ட ஸ்கூல் ஆரம்பிக்கு முன்னாடியே வந்து நிற்பாங்க. அதே போல இன்னொரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஒரு 5 நிமிஷமா லேட் ஆகிட்டு நாளைக்கு உடனே போதும். அன்னைக்கு கேட் அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி சொன்னா போகணும். கேட் அடிச்சு எல்லாம் பஸ்ஸு கொஞ்சம் எடுத்துட்டேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்காது. அன்னைக்கு 10 நிமிஷம் அவங்க சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் ஒரு பெருந்தன்மையை எடுத்துக்காட்டு. சரியான நேரத்துக்கு வருது, எதுக்குனாலும் ஒரு பெருமிஷம் கேட்டு செய்யணும். சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் அதே போல அவங்க வீட்டில் உள்ளவங்களை பற்றி சொல்லணுமானா காரம் அப்படி அதே போல ஒரு நல்ல பண்பாடு. அவங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு தாய் அப்பனா நான் எப்பவுமே நினைக்கிறேன் வரல. எனக்கு அது பெரிய மனக்குறை தான். நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்களுடைய இயலாமல் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மாதிரி அப்படிலாம் போனா அப்படி கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க பாருங்க. யாரு நம்ம பெற்றவங்க கூட செய்வாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அவங்க அப்பா அம்மா அவ்வளோ ஒரு பாப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நேற்றல் முட்டை சொல்லும்போது சொன்னாங்க, எங்கள் மாமன் ஒரு தண்ணியை கொண்டு கொடுத்தா கூட கைநோக்கி வாங்குவாங்க. என்ன மரியாதை பண்ணி எனக்கு நினைச்சா பார்க்க முடியும். நம்ம என்னைக்கு எல்லாம் கற்றுக்கிட்ட போகிறோம். நம்ம கிராமத்தில் எப்படி படிச்சுட்ட போயிட்டு அவங்க எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க. ஒரு தண்ணியை கூட ஒரு கை நோக்கி வாங்குறாங்கன்னா எவ்வளவு பணிவு, அந்த இடத்துல எவ்வளோ அன்பு, எவ்வளோ மரியாதை. நம்ம ஒருத்தர் ஏற்றதான் ஒரு நன்றி கூட சொல்றது எவ்வளோ சௌகரம். பிள்ளைகளை நீங்களும் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் ஒரு தண்ணி கொடுத்தா கூட நன்றி கட்டாயம் சொல்லணும். சரியாமா? ஒரு சின்ன உதவி செய்த கூட கட்டாயம் நன்றி சொல்லணும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட வேண்டியது. எனக்கு அதை நினைச்சோட நான் ரொம்ப யோசிப்பேன். நம்மளும் இப்படி எதுவுமே செய்யலையே அப்படின்னு. அவங்க தெரியக்கூடிய பாடம் எவ்வளவு கற்றுக்க கேட்பாங்க. அம்மா கூட அப்படி அப்படி கண்டு கலப்போம். நம்மளை பார்த்தவொடனே கட்டி பிடிச்சி கண்டு கலப்போம். எனக்கு இந்த அன்பெல்லாம் எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. அதே போல் அவங்க அம்மா அதுவும் அதே மாதிரி செல்ல குழந்தை மாதிரி. அவங்க அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. செல்ல குழந்தை மாதிரி தான் பார்த்தா கையை எப்படி பிடிச்சிக்குவாங்க. அவங்க அக்கா எல்லாருமே அப்படி ஒரு அன்பு. ரொம்ப அவங்ககிட்ட நெருக்கமாக பழகட்டா கூட எப்போதும் பார்க்கும்போது அந்த மொத்தம் அன்பே கொடுக்குவாங்க. அது ஒரு விசேஷமாக இருக்கு. அந்த ஒரு அதிகாரிகிட்ட நான் பேசிக்குமா அதான் அவங்களுடைய பண்பாடு, அவங்க குடும்ப பழக்கம், அந்த மரியாதை எல்லாம் எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அப்போ நம்ம எதுவும் அறியாமல் செய்யறது யாரும் பேசுறாங்க பார்த்தா நம்ம எப்படி இடம் போடுறாங்க, எப்படி கவனிக்கிறாங்க. அப்போ வாழ்க்கை இப்படித்தான் வாழணுங்கிறது ஒரு முன்னுதாரணம். கொடுக்குற வேலையெல்லாம் ஒரு நாளும் மறுத்தது கிடையாது. அந்த மாதிரி லீவ் நாளில் வர சொன்னா கூட நான் வரேன், மறுத்தே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மளும் ஒரு நாள் இவனா எங்கள் வீட்டில் உட்காரணும். இப்போ அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அன்னி நான் ஒரு நாள் லீவ் நாள் வரேன், வந்து இந்த ரெக்கார்ட்லாம் அடிப்போம். வேலை எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஓய்வு பெற போறவங்க இந்த வார்த்தை சொல்லுங்க, 4 நாள் ஒப்பிருக்கோம், 2 மாதம் ஒப்பிருக்கோம். இந்த வார்த்தையை அப்படியே இல்லைன்னு அடிச்சுட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய பணியில ஒரு குறைய குறைக்கல. எந்த இடத்துலையும் குறை இல்லாம முழுமையா நிறைவேற்றி ரொம்ப மன நிறைவோடு சந்தோஷமா இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுறோம் படலையோ கட்டாயம் படுறோம் சந்தோஷப்படுறோம். நிச்சயமா நம்முடைய பணியை நம்ம உண்மையா செய்யும் போது, நேர்மையா செய்யும் போது, கடமைக்காக செய்யாம கடமை உணர்வோடு செய்யும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துவார். ஆண்டவரும் நிச்சயமா நம்ம நிமித்தமா சந்தோஷப்படுறாரு. நான் எல்லாருக்குமே சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பேசுறோம், நாளைக்கு நீங்க அதை கடைபிடிக்கலாம். நம்ம எந்த இடத்துல குறை வச்சுருக்கோமோ அதை கடைபிடிங்க. சரியான நேரத்துக்கு வரும். 8:40 8:40 நம்ம உள்ள வந்துடும். எல்லாருக்கும் நிறைய கஷ்டம் இருக்கு. ப்ரேயர் பண்ணி செய்ய முடியும். கடவுளுக்கு தேவையான ஒத்தாத்தையெல்லாம் தருவார். அது மாதிரி எந்த பணியை கொடுத்தாலும் முகம் போடாம செய்யணும். அதை கரெக்டாக நீட்டாக செய்யணும். எதை கொடுங்க அவசரமாக தான் செய்திருக்காங்கன்னா அது நீட்டாக தான் இருக்கும். எங்கேயும் ஒரு அடித்தல் திருத்தல் இருக்காது. சரியாக இருக்கும் அந்த வேலை. நம்பிக்கையாக கொடுக்கணும். நான் பொதுவாக எல்லாத்தையும் நான் கொடுக்கல. எதுக்கு கொடுக்க மாட்டேன்னா கிளாஸ் வம்பா பேரக்கூடாதுன்னா கொடுக்க மாட்டேன். நான் யாரையும் படிக்கையில நான் சொல்லலை. நான் நிறைய கொடுக்காத காரணம் அந்த கிளாஸ் நேரம் வம்பா இருக்கக்கூடாது, பிள்ளைகள் படிக்கிற நேரம் ஆயிடக்கூடாது. ஆனால் அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டு என்ன சொல்வேன்னா, ஜோதி கொஞ்சம் இன்டர்வியூவில் செய்யுங்க, கொஞ்சம் லஞ்ச் ஹவரில் செய்யுங்க. கரெக்டாக அதிகமாக செய்வாங்க. அந்த நேரத்தில் வேகமாகவும் செய்வாங்க, நீட்டாகவும் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு தனித்திறமை, இறைவன் கொடுத்த திறமை. ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் ஓய்வு பெற்றாலும் பணி நிறைய இருக்கும்போது நம்ம உலகத்துக்கு செய்ய முடியாது, குடும்பத்துக்கு செய்ய முடியாது. அதனால நம்ம உடல் சோர்வு இன்னொன்று அதையும் நான் பார்ப்பேன். முடியாமல் வந்து தந்துருப்பாங்க. முடியாது, நல்லா சளிப்பிடிச்சு எப்படியோ கண்ணெல்லாம் சிறந்து தான் இருக்கும். ஆனால் மாத்திரை போட்டது உட்காந்து அது வேலை நடக்கும். அது பாட்டு சரி அன்னைக்கு சும்மா உட்காரணுங்கிறதெல்லாம் இல்லை. அதை மாதிரி ஒரு நாள் லீவ் போட்டு போயிட்டு மத்தியானத்துக்கு வேலை முடிஞ்சா ஆள் வந்தோம். அந்த திடீர் இருக்குது
நான் நிறைய பார்த்துருக்கேன். சில ஸ்கூல் டீச்சர் சொல்லுவாங்க, அந்த டிசம்பர் வந்தால் 2 நாள் லீவ் போட்டுருவாங்க. என்னன்னா எனக்கு லீவ் தான் லீவ் சொல்லுவாங்க. ஆனால் அதில் நான் கொடுத்தது தான் என்னுடைய ஆட்களை நான் பாருங்கள், யாருக்கும் எடுக்க மாட்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜோதியே ஒரு நாள் அப்படி வீணாக்கு வந்து கிடையாது. நமக்கு கொடுத்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினாங்க. வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாக உழைச்சாங்க. கடவுள் கொடுத்த பணியை நல்லா நிறைவேற்றினாங்க. எல்லாத்துக்கு மேலே ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். அவங்க பணியேற்ற வந்த நாள் அப்போ எங்கள் மாமா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எங்கள் மாமாவுக்கு செய்த மரியாதை என் மனசுக்கு இன்னைக்கு மாறும். ஒரு தாழ்மை, அப்படி ஒரு மரியாதை. அதெல்லாம் நம்ம எதிர்கால சந்ததி கற்றுக்கணுமா? நம்மளே கற்றுக்கிடல. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எனக்கு அது வரைக்கும் வருத்தமாக இருக்குது. நம்மளாம் அப்படி யாருக்கும் மரியாதை செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கல. அவங்க அம்மா அப்பா, அவங்க 2 பேருடைய அம்மா அப்பாவும் அப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் இருந்தால் கூட அவங்க குடும்பங்கள் அந்த மரியாதைங்கிறது உண்மையிலேயே ரத்தத்தில் ஊறி வந்து நான் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப நினைச்சு இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதே போல சாரம் எந்த இடத்துல பார்த்தாலும் வணக்கம்மா வணக்கம்மா அப்படின்னா அது உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். ஜோதி அணி வணக்கம், எப்பவுமே அணி வணக்கம். அந்த சம்பவங்கள்லாம் மறக்காது. உங்களுடைய பணியில் நீங்கள் சிறப்பாக தெரியுங்க. இன்னும் உங்களுக்கு கடவுள் உங்கள் கண்ணு முன்னால் என்ன பணி இருக்கிறாரோ அதை செய்ய அதுக்கு பலனை ஆண்டவர் தருவார். அதுக்கு பலனையும் ஆண்டவர் தருவார். கடவுளுடைய வாழ்க்கையில் நல்ல ஆசிரியத்தை தரணும். ஓய்வு பெற்ற பிறகு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போகணும். எல்லா காரியம் கடைக்கு போனால் வெளியே சேர்க்கணும். அப்படி எல்லாரும் இணைந்து போகணும். அது உண்மையே ரொம்ப மகிழ்ச்சியானது. ஏன்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படியே ஓடி வந்துடும். நம்ம மறுபடியும் ஒரு நிறுவனத்தை சொல்லப்படாதுதான். அதுக்கு ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காது. கடவுள் ஒரு நல்ல சுத்தத்தையும் கலக்கையும் தருவார், நல்ல ஆயுள் தருவார். சந்தோஷமாக இருக்க எல்லாத்துக்கும் இணைச்சுக்கோங்க. அம்மா அப்பாவுக்கு இந்த கடமையை நல்லா செய்யுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா பேசுவீங்க. இன்னும் கடைசி வரைக்கும் அவங்க இன்னும் ஆசையா செய்ய ஆடல் எல்லாத்துக்கு மேலே அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றிய திருமதி சொர்ணா ஸ்டான்லி அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றி இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மருமகன் கல்லூரிக்கும் இந்திய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு கணவர் ஜான் அமர்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன். எல்லாரும் என்னை பற்றி நிறைய பாராட்டு பேசிட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி யாராருக்கெல்லாம் நன்றி தெரிவித்தாங்க முதல்ல சொல்லியிருக்கேன். முதல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நல்லா இருந்தேன். உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா வளர்ந்துட்டு இருக்கும் போது எங்கள் வீட்டில் எனக்கு செல்ல பிள்ளை நான் வந்தேன். ரொம்ப லேட்டாக பிறந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நீ அருமையாக வச்சுக்குவாங்க. என் பேகெல்லாம் தூக்கிப்பா 1.5 கிலோமீட்டர் இங்கேருந்து கீழப்பாக்கம் வரைக்கும் நான் போகணும். நடந்து தான் போவோம். அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொன்ன தார் ரோடு கிடையாது, கல் ரோடு தான். அந்த கல் ரோட்டில் தான் நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் என்ன செய்ய நான் தூக்கிட்டு போகும்போது எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, பேக்கை கொண்டா நான் வச்சுக்கிட்டே போனேன். எனக்கு அப்போ கொஞ்சம் தூரம் போனோடனே அண்ணா கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போவேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா அப்படியே கொஞ்சம் நேரம்
படுத்துவாங்க, அப்படியே நடந்து போயிட்டு படுத்துவாங்க. ஏம்மா? தண்ணி யார் எடுத்து போன உடனே சாயந்தரம் போன உடனே நீ எதுக்கு சொல்றேன்? நீ எதுக்கு சொல்றேன்? நீனும் உங்க அம்மாவுக்கு என்ன செய்யணும்? help பண்ணணும். சரியா? அம்மாவுக்கு என்ன செய்யணும்? help பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து மதுரையில் இருந்தேன். கல்யாணம் ஆகிட்டு மதுரையில் இருக்கும்போது என்னை வந்து ஒரு வருஷம் குழந்தை பிறந்த உடனே நீ வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்போ 2 ஸ்கூலுக்கு வேலைக்கு போனேன். ஒரு ஸ்கூலில் எனக்கு கிடைக்கல, இன்னொரு ஸ்கூலில் கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே நான் அப்போ என் பையனுக்கு வந்து 3 மாதம் தான் ஆணுச்சு. அந்த ஸ்கூலில் வேலை கிடைச்ச உடனே நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். இங்கே எனக்கு வேலைக்கு போக சொல்கிறாங்க, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க, அதனால் எனக்கு வேலை வந்து ஊரில் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டேன். உடனே எங்கள் அப்பா முதல் கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு குடும்பத்தை விட்டுட்டு நீ வந்துடுவியா, உன் வீட்டுக்காரரை விட்டுட்டு வந்துடுவியா, அவங்களுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே கிடைக்காது, நீ வந்துடுவியா, அப்புறம் தான் நான் வந்து என்ன செய்வேன், உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி அதை கேட்டுட்டு சொல்லு அப்படின்னு. உடனே நமக்கு குடும்ப சூழ்நிலை தெரியும், சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு இந்த ஸ்கூலுக்கு அப்போ வந்து இங்கே வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் போடலான்ற ஸ்ட்ரென்த்து நிறைய இருந்துச்சு. இங்கே எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக போடலான்னு 2 போஸ்ட்டு போடலான்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து எஸ்ஐக்கு ஒரு சார் வந்து எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டுக்கு தெரியும், கொஞ்சம் சொந்தக்காரங்க. அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அந்த எஸ்ஐக்கு முத்து மாமாவை நான் இப்போவும் நினைக்கிறேன், அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டு போஸ்டிங் போடலாம், நீங்கள் தான் சேங்ஷன் பண்ணி டேரக்டர் அளவில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கோவிந்த மாமான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, சார் ரிலேட்டிவ், அவங்க மூலமாகவும் சொல்லிட்டு இந்த ஊரில் வேலைக்கு வந்தேன் நான். சரியா? வேலைக்கு வரும்போது எங்கள் அம்மா சொன்னது ஒரே கேள்வி, மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு நீ வேலைக்கு போனால் சின்ன பிள்ளைகளுக்கு எடுக்கிறதுக்கு போகிறேன், அந்த பிள்ளைகள் மூக்கு வடிச்சுக்கிட்டு வரும், என்ன வரும்? இப்போ யாரும் அப்படி வரல, அழகாக கட்சி போட்டுட்டு வரீங்க, சளி பிடிச்சிருச்சுன்னா கட்சி போட்டுட்டு வரீங்கல்ல, அதை மாதிரி வந்துருவீங்க. முந்தியெல்லாம் அப்படி கிடையாது, நீ மூக்கையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பல்லு தேய்க்காம வருவாங்க, பல்லு தேய்ச்சி விடணும்னு சொல்லுவாங்க. தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு வராமல் வருவாங்க, எண்ணெய் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கிளாஸை விட்டு நீ வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லேடிஸ்னாலே கூட்டு சேர்ந்து பேசுவாங்க, நீ அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, உன் கிளாஸ் வாசல் படியை விட்டு நீ தாண்டி போகக்கூடாது, பிள்ளைகளோட பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ 9th படிக்கிறதுக்கு தான் நீ படிச்சுட்ட, ஆனால் நீ வேலைக்கு போகிறது சின்ன பிள்ளைகளுக்கு எடுக்க போகிற, இதெல்லாம் நீ என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கற்றுக்கிறத நீ செய்யணும்னு சொன்னாங்க. அடுத்து ஸ்கூலுக்கு வரும்போதே நீ வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதே வார்த்தையை எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த ஐயா திரு தல்லபாண்டியன் அவர்கள்ட்ட இப்போ நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு பெரிய நன்றியை கொடுக்கணும், நன்றியை சொல்லணும், அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டத்தை கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்க்க போகும்போதே என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு விட்டது சொக்கத்தம்மன் ஒரு சார், இப்பவும் இருக்காங்க. அவங்களும் சாரோட தாய் மாமன் ஹரிதாசன் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நாங்கள் 2 பேர் 4 பேரும் தான் ஐயாவோட வீட்டுக்கு போனோம். போயிட்டு முதல்ல அவங்க சொன்னதும் எங்கள் அம்மா சொன்னதும் ஒன்று போல, எந்த கிளாஸ் நான் கொடுக்கணும் அந்த வகுப்பை தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அம்மா சொன்னது மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐயா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சேன், ஸ்கூலுக்கு என்னைய அண்ணன், எனக்கு யாரு அண்ணா, அண்ணியோட ஹஸ்பண்ட் அண்ணா, எனக்கு அவங்க உடன்பிறப்பா சகோதரர். என்னைய எங்க அம்மா முதல்ல பாக்குறாங்க, கீழப்பாவிலேருந்து வந்துட்டு என்னைய ஸ்கூல்ல விட்டுட்டு காரில் வந்துப்போம். எப்பமா ஒருக்க வாராங்க, எங்க அம்மா வந்து கீழப்பாவுக்கு வந்துட்டு வாராங்க, இந்த ஸ்கூல்ல வந்து விட்டுட்டு போறாங்க. அப்ப எங்க அம்மா வந்து வாராங்க. அப்ப அண்ணனை பார்த்தேன், பார்த்துட்டு அவளுக்கு கூட பிறந்தவங்க இல்லை, அண்ணன் தம்பி நான் 3 பொம்பளை பிள்ளையா பெற்றுட்டேன், எனக்கு அண்ணங்கிறது எனக்கு மனங்கிறது இல்லை, அதனால என்ன செய்யணும், நீங்கள் கூட பிறந்த சகோதரியா அவளை நினச்சிக்கோங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் இந்த சகோதரியா தான் நினைச்சிருக்காங்க, எந்த குறையும் சொன்னது கிடையாது.
எங்க ஒரு கூட்டத்துல பார்த்தாலும் எங்க வீட்டுக்காரரை பார்க்கும்போது என் மாப்பிள்ளைன்னு தான் சொல்லியிருக்காங்க. சாருங்கிறத மாதிரியே சொல்லல, என் மாப்பிள்ளை. அதே மாதிரி தான் தங்கச்சி மாப்பிள்ளை கடைசி வரைக்கும் வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுருக்காங்க. எங்க இருந்தாலும் இல்லை, ஐயாவும் இல்லை, ஐயாவும் இல்லை, அண்ணனும் இல்லை. ஆனாலும் எங்கேயோ இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க தெரியும் அவங்களுக்கு. அவங்க எங்க இருக்கும் போது மேல உலகத்துல இருக்கும் போது என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. எதுக்கு சொல்றேன், நம்ம செய்யக்கூடிய வேலையை கரெக்டா செய்யணும். பள்ளிக்கூடத்துக்கு வாரோம்னா எதுக்கு வாரோம், படிக்கிறதுக்கு வாரோம், விளையாடுறதுக்கு வரல. விளையாட்டு பீரியட்ல மட்டும் விளையாடுங்க, மத்த நேரம் ஓடி பிடிச்சு போகாதீங்க. ஓடி பிடிச்சு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே மாதிரி அண்ணியோட ஃபேமிலி வீட்டுல ஐயா அவங்களோட அந்த மாமா வந்து வருஷத்துல முதல் நாளே முதல் போனே அவங்க கிட்ட இருந்து வரும். வருஷ பிறப்புக்கு புத்தாண்டுக்கு ஜனவரி 1ஆம் தேதி அந்த மாமாட்ட இருந்து முதல் போனே வாழ்த்து என்ன செய்யும், புத்தாண்டு வாழ்த்து அந்த மாமாட்ட இருந்து தான் வரும் ஃபர்ஸ்ட் போன். அவங்களும் என்ன செஞ்சாங்க, என்னைய மருமகளா ஏற்றுக்கிட்டு நல்ல அன்பா இருந்தாங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு டீச்சர் பக்கத்துல இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ரோஸ் டீச்சர் தெரியுமா? ரோஸ் டீச்சர் சரி, அவங்க ஹஸ்பண்டும் சரி, ரெண்டு பேருமே எங்க ஃபேமிலிக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தரா சகோதரியா தான் இன்ன வரைக்கும் அக்கான்னு சொல்றதுக்கு மாறி வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்களும் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. சரியா? புரியுதா? வேடிக்கை பார்க்காதீங்க, நான் திருப்பி கேட்பேன், திருப்பி கேள்வி கேட்பேன். திருப்பி நான் கேள்வி கேட்கும்போது சொன்னீங்கன்னா பிரைஸ் உண்டு, இல்லாட்டா இல்ல. பிரைஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு. கப்பு கப்பு பாயசம் வச்சிருக்கேன். நேற்று சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? என்ன சாப்பிட்டீங்க? அடுத்தது சொன்னா டீச்சர் என் கூட வேலை பார்த்துருக்காங்க. பார்த்துருக்காங்களா? அவங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் சேம் ஏஜ் குரூப்பு. மாசத்துலதான் வித்தியாசம், மாசத்துலதான். அவங்க வந்து எனக்கு ஒரு சகோதரி. சரியா? எனக்கு 2 சகோதரி வீட்டில் இருக்காங்க. இங்க அடுத்து இங்க நிறைய சகோதரிகள் இருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி சொல்லணும்னா கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்க. 8:30க்கே வந்துருவாங்க. காலையில வந்துருவாங்கல்ல, 8:30க்கே வந்துருவாங்க. எந்த உதவி கேட்டாலும் அவங்களும் செய்வாங்க. எந்த உதவி கேட்டாலும் செய்வாங்க. சரியா? அதை அவங்களால என்ன செய்ய முடியாது, எனக்கு மறக்கவே முடியாது. குடும்பத்திலையும் சரி, அவங்க குழந்தைகள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கோட அந்த அந்த இது முடிஞ்சிடணும். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்கிட்ட போய் காட்டுறது அந்த எதுவுமே இருக்கக்கூடாது, சுகத்தோட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு டீச்சர் இருக்காங்க, செரினா டீச்சர்னு ஒருத்தவங்க. அவங்க எனக்கு கெச்சமா இருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸர் வந்துட்டாங்க, டிஓ யாராவது வந்துட்டாங்க, விசிட் வந்துட்டாங்கன்னா பள்ளி கண்ணாடி, அந்த பள்ளி கண்ணாடியை நான் அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த பிளாக்குக்கு அடுத்தாப்புல ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதில் தான் இருப்பேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு கண்ணாடி மட்டும் கூட்டு விடுவாங்க. அதை வந்து கூட்டி போட்டு கூட்டு விடுறேன்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு என்ன செஞ்சேன், அவங்களுக்கு கூட்டி விடுவேன். அடுத்து பார்த்தேன் நான் அவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சேன், நீங்கள் எப்போ வேணாலும் காலையில் முடிச்ச உடனே கூட்டி விடுங்க, நான் போட்டு கூட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன் ஸ்கூலில். இந்த வேலையை செய்யும் போதுமே இதுக்குமே எங்கள் அம்மா வந்து என்ன செஞ்சாங்க, எங்கள் அம்மா சொன்னதுதான், எந்த வேலை சொன்னாலும் நீ செய்யணும், எந்த வேலை சொன்னாலும் மறக்கவே முடியாது. அதனால சொல்றேன், எந்த வேலை சொன்னாலும் இது என்னால முடியாது நீ சொல்லக்கூடாது. தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் தெரியாத கத்துக்கிட்டு செய்யி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிடணும். உனக்கு பதவி வருது வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நீ செய்யக்கூடாது, எல்லா வேலையும் கத்துக்கோ அப்படின்னு சொன்ன. கண்டு படியாதது கழுத பிறவி, பார்த்து படியாதது பள்ளி பிறவின்னு எனக்கு கல்யாணம் ஆகும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகும்போது வெந்தி கூட சுட வைக்க தெரியாது. அடுப்பு
அடுப்புல போய் வெந்நி கூட சுட வைக்க தெரியாது. அப்ப எங்க அம்மா சொன்ன வார்த்தை அது. அதே மாதிரி ஸ்கூலுக்கு வரும்போதும் சொல்லியிருக்காங்க, எல்லா வேலையும் கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் நான் கத்துக்கிட்டேன். சரியா? அந்த கண்ணாடி நோட்டுல இருந்து ஆரம்பிச்சது. அதே மாதிரி 4வது ஹிஸ்டரி டீச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, கரெக்டா இருப்பாங்க, ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. மத்தியானம் வீட்டுக்கு போய் சாப்பிட போவாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு கொஞ்சம் வயிறு அப்செட் ஆயிருமா, நீ அந்த நேரத்துல வந்து என்ன செஞ்சுக்கோ, என் கிளாஸை கொஞ்சம் எட்டி பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அவங்களுக்கு நான் என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன், ரேங்க் கார்டு போட்டு கொடுத்துருக்கேன். அவங்க ரேங்க் கார்டு போடுறதுல வித்தியாசமா போடுவாங்க. ஹிஸ்டரி டீச்சர் எப்படி போடுவாங்கன்னா, ஆல் பாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஃபெயிலானவங்களுக்கு ரேங்கை கொடுப்பாங்க. ஃபெயிலான ஒரு பாடம் ஃபெயிலானாலும் கூட மார்க் இருக்கும். ரேங்க் அப்படி போட மாட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை. அந்த வேலையை அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். அடுத்து பார்த்தேன்னா இந்திராபாய் டீச்சர் ஒருத்தருக்காங்க, நல்லா எய்டு பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வரும்போது டீச்சிங் எய்டோட வந்தாங்க. அதை அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னொரு ஒரு விஷயம் அவங்கள பற்றி சொல்லணும்னா, நான் வந்து இவங்க மதுரையில் இருக்கும்போது போவேன். எப்போ போவேன்னா, வெள்ளிக்கிழமை லீவு போட்டுட்டு போகும்போது திங்கக்கிழமையும் லீவ் போட்டுட்டு இருக்கணும்னு ஆசை வரும். ஆனால் வந்துடுவேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்துடுவேன். அப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க, எப்பா நீ லீவ் எடுத்தன்னா மேனேஜர் பண்ணிட்டு நீ நேரடியாக சொல்லிடு, வேற யாருக்கும் நீ லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போகாத அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். நேரடியாக எதுனாலுமே அண்ணன்ட்டையும் அண்ணிட்டையுமே சொல்லியிருக்கேன். அடுத்து என் கூட தேவியக்கா வேலை பார்த்தாங்க. அவங்க ரொம்ப பிடித்தமான ஒரு சகோதரி. அவங்கள மறக்கவே முடியாது. நிறைய வேலையை எனக்கு கொடுத்தாங்க. நிறைய கற்றுக்கிட்டேன். ஸ்கூல்ல உள்ள விஷயங்கள் அத்தனையுமே நிறைய கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அன்னியிலிருந்து கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சார் டேவிட் சப்போஸ் சார் அண்ணியோட தம்பி சென்னையில இருந்தாங்க. அவங்களும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு எங்க அக்காவோட பையனுக்கு கூட இருந்து அவங்க கூட அந்த பையனையும் வச்சுட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜகுமாரி டீச்சர், அவங்க என்னை விட ரொம்ப வயசுல மூத்தவங்க தான். ஆனா ஒரு நாளும் லீவு சொன்னது கிடையாது. ஒரு நாளும் நீனே சொல்லாம வாங்க ஜோதி வாங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தேன். இப்போ வரைக்கும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பெரிய மரியாதை. அதை கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்களை நல்லபடியா இந்த ஸ்கூலுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். நல்லதோ செழிப்போட தான் வந்தேன். ஆனா அந்த ஸ்கூலுக்கு வந்த பிறகு செழிப்போ செழிப்பு. அதுக்கு எல்லாத்துக்கும் கடவுளுக்கு என்ன செஞ்சிடணும், நன்றியை தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றிக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட அப்பாவும் எங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு உதவியா செஞ்சிருக்காங்க. என்ன உதவி அப்படின்னா, என் நாத்தனார் சாரோட தங்கச்சிக்கு ஒரு கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்து அவங்க ஒரு சட்டப்பையில வேலை பார்த்தாங்க. அதுக்கு ஒரு கையெழுத்து போடுறதுக்கு அவங்க போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தங்கச்சி செஞ்சிருக்காங்க. அரசாங்க வேலையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றியை நானே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அவங்களும் இல்லை, அவங்களும் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா கரெக்டா இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு சொல்றதை கேட்கணும். ஸ்கூல்ல வந்தா டீச்சர் சொல்றதை கேட்கணும். ரொம்ப ஓடக்கூடாது, பேசக்கூடாது, விளையாடக்கூடாது. ஸ்கூல்ல விளையாட்டு பீரியட்ல மட்டும் விளையாடுங்க. விளையாட வேண்டாம் சொல்லலை. மற்ற நேரத்துல என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? சரி, இப்ப நானே நிர்வாகி அம்மா அவர்களுக்கு முன்னாடி
எல்லாத்துக்குமே ஒரு பரிசு கொடுக்குறேன். சரியா? ஜோன் டீச்சர் எங்க? போட்டோங்க எடுங்க, போட்டோ இது அப்படின்னா ஒரு சின்ன gift கொடுத்தோம்ல, அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யறேன்? இதுல gift வச்சிருக்கேன். நீங்க கிளாஸ் சாப்பிட்டு முடிச்சு பாயசத்தை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு gift உங்க டீச்சர்ஸ் தருவாங்க. எல்லாரும் வந்து வாங்க முடியாதுல்ல, அதனால உங்க கிளாஸ்ல கொடுத்துருவேன். இங்க வந்துடா.
நல்லா ஸ்கூலுக்கும் சரி வீட்டுக்கும் சரி